எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் பெயரை ஒரு 2 நாளுக்கு முன்பாக ஒரு மொட்டை கடிதாசி எல்லா மாநில நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய தலைமை கழகத்திற்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடிதத்திலே 14 மாவட்ட செயலாளர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்கிறார்கள் என்று ஒரு கடிதத்தை அதில் அனுப்பியிருக்கிறார்கள். அதில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர் எல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அப்படி ஒரு கடிதத்தை நாங்கள் போடவே இல்லை, நாங்கள் அதை பற்றி நான் தயாரிக்கவும் இல்லை என்று எங்களிடத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கடிதம் எங்களுக்கு வந்த பிறகு அன்றைக்கு மாலையே ஒரு செய்தித்தாளிலே வெளிவருகிறது. அந்த லெட்டருடைய என்னென்ன குறிப்புகள் இருக்குதோ அந்த குறிப்போடு அதை எழுதி கொடுக்கிறார்கள். இது என்ன சொல்வது என்று சொன்னால், எங்களுடைய தலைவர் அவர்களையும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் அழிக்க நினைப்பதற்காக ஒரு திருட்டு கும்பல் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் கட்சியை விட்டு வெளியே போனவர்களெல்லாம் மாற்றுக் கட்சியுடைய தூண்டலின் பேரிலே இதுபோல ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். உங்களுக்கு இந்த இயக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் வெளியே போய்விட்டீர்கள், உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு நீங்கள் செய்வீர்கள். இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழிக்க முடியாது. இது எங்களுடைய தலைவரால் சுயம்பால் உருவாக்கப்பட்ட இயக்கம், மற்ற கட்சியிலிருந்து பிரிந்து வந்த இயக்கம் அல்ல. என்னுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் 30 ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையிலே எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி செய்தவர். அந்த உதவி செய்ததின் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு ரசிக மன்ற தொண்டர் அனைவரும் நீங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து அந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இது பணபலம்தான் வெற்றி பெற்றிருக்கிறது, ஜனநாயகம் வெற்றி பெறவில்லை. நாங்கள் தோல்வி அடைந்தாலும் மீண்டும் எழுவோம், விழுந்தால் விதையாக விழுவோம், எழுந்தால் கண்டிப்பாக மழையாக எழுவோம். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே சரி அல்லது பாராளுமன்ற தேர்தலிலே சரி நாங்கள் வெற்றி பெற்று எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய கொள்கையை கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம். இந்த கடிதம் என்பது பொய்யான செய்தி. அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் 14 மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள் என்று. ஆனால் அப்படி ஒரு செய்தியை எந்த மாவட்ட செயலாளரும் சொல்லவில்லை. இப்போது ஏடிஜிபி காவல்துறை ஆணையர் திரிபாதி அவரிடத்திலே நான் புகார் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன், அந்த பத்திரிகை நகலும் கொடுத்திருக்கின்றேன். அந்த கடிதம் கொடுப்பதற்காக இப்போது அந்த கடிதத்திலே பெயர் போட்டிருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்களும் இப்போது என்னோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் ஒன்று சென்னை ஏஎம் காமராஜ், வேலூர் நித்யா, கிருஷ்ணகிரி சந்திரன், தருமபுரி டாக்டர் இளங்கோவன், பெரம்பலூர் துரை காமராஜ், திருவரம்பூர் செந்தில்குமார், திருச்சி செந்தில்குமார், நாமக்கல் சம்பத்குமார், மதுரை சிவமுத்துக்குமார், கன்னியாகுமரி ஜெகநாதன், நெல்லை ஜெயபாலன், புதுக்கோட்டை ராமசாமி, இப்படி அத்தனை பேரும் இப்போது என்னோடு வந்து இப்போது புகாரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த கடிதத்தை எழுதியவர்களை நான் வன்மையாக கண்டிருக்கின்றேன். இதோடு நிறுத்தி விடுங்கள். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கும் தெரியும், நாங்களும் அராஜகத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக எடுப்போம். எங்கள் கட்சியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி எங்கள் கட்சி நிர்வாகத்திலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இது போல செயலை செய்திருக்கிறார்கள்.